ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி பண்ணுறது, அதுக்கான செட்டிங்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன சிலிண்டர் இல்லைன்னா கியூப் மாதிரியான ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எடுத்து ஸ்லைசரில் அப்லோட் பண்ணி நீங்கள் ஸ்லைஸ் கொடுத்தீங்க அப்படின்னாவே மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடும். பட் பெரிய ஆப்ஜெக்ட்ஸை பிரிண்ட் பண்ணும்போது அதனுடைய ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து அதுக்கான செட்டிங்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இல்லைன்னா சில இடத்துல ஆட்டோமேட்டிக் சப்போர்ட்ஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தா கூட சில இடத்துல சப்போர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு நம்ம மேனுவலாக சப்போர்ட்ஸ் கொடுக்கறது கூட ரொம்ப முக்கியம். அதுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஏஐயில் அந்த இமேஜை ஜஸ்ட் அப்லோட் பண்ணி இதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் வந்து நான் சப்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்ன சப்போர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு கரெக்டாக என்னென்ன செட்டிங்ஸ் கொடுக்கணும், அந்த செட்டிங்ஸை எப்படி கொடுக்கணும், எவ்வளவு பர்சன்டேஜில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துரும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட 90% உங்களால் பர்ஃபெக்டாக பிரிண்டிங்கை கொண்டு வந்துட முடியும். அதுக்கடுத்து 10% நீங்கள் போக போக ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு டைம் பிரிண்ட்டுக்கும் செட்டிங்ஸ் கொடுக்கறது மூலிமா உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும், அதுக்கான ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ப்ராம்ப்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம். இதே மாதிரி 3D பிரிண்டிங் பற்றி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.